ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டாக்டர் வீணாக்கு சப்போர்ட் பண்ற வாய்ப்பு இருந்தும் கூட அவங்க அதை பண்ணாம டாக்டர் வீணாவை வேணும்னே கேஸ்ல மாட்ட வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் பிசினஸ் சீக்ரெட்ஸ் எங்கேயுமே லீக் பண்ண மாட்டேன்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கோர்ட் அவங்கள பெயில ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவமானம், கில்ட் ஃபீல் இதெல்லாம் சகிச்சுக்க முடியாம டாக்டர் வீணா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்சனல் இமெயில் அனுப்புனாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த வலி எனக்குள்ளேயும் வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை விட்டுலான்னு முடிவெடுத்துட்டு நான் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும் போதே அங்க நடக்கிற மெடிக்கல் மாஃபியா அப்புறம் அதுல இன்வால்வ் ஆன ஆளுங்களை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக போனேன். அதே நேரத்துல தான் நான் டாக்டர் ஷீதலை மீட் பண்ணேன். ஆர் யூ ஆல் ரைட்? என்ன இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஜெனரலா டாக்டர்ஸ் பண்ற தப்ப இன்னும் டாக்டர்ஸ் வெளியே பேசவே மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் a mutual அண்டர்ஸ்டாண்டிங். வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே பிரெயின் டியூமா இல்ல இன்டர்னல் செரிப்ரல் ஹேமரேஜோட வர வாய்ப்பு இருக்கு. எதுக்காகவோ சேமிச்சு வச்சிருந்த பணத்தை இல்ல யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டு வந்த அந்த பணத்தையும் யோசிக்காம நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஒரு 5 ரூபாய் கீரை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல 10 தடவை ஆர்கியூ பண்ற நம்ம மக்கள் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ்க்காக ஒரு தடவை கூட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க ஃபேமிலிய காப்பாத்திடுவோம் அப்படின்ற நம்பிக்கை. அப்படின்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணலாம்ல? ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இதே மாதிரி தான் பிரஷா. What do you plan to do, ஷீதல்? ஒவ்வொரு நாளும் வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னா அன்னைக்கு நான் அவினாஷ் கூட எதுக்கு சண்டை போட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். நான் மட்டும் இல்ல, அவரும் அவரோட பொண்ணை இழந்துட்டு தான் நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னையும் இழந்துட்டாரு. அவர் ஒரு கொலைகாரன். அவரை பார்த்து அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் அவரை பத்தி எனக்கு நல்லா புரியுது. இந்த உலகத்துல மனசாட்சியை கொலை பண்றவனை விட பெரிய கொலைகாரன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படி பார்க்கும்போது நானும் ஒரு கொலைகாரி தான். உங்களை விட்டு உங்க லைஃபை விட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்காதீங்க ஷீதல். ரியலைஸ் இட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். கிவ் யுவர் லைஃப் ஒன் மோர் சான்ஸ் அண்ட் see how beautiful life. இங்க பாருங்க டாக்டர் ஷீதல், எங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அதனால லாஸ் ஆக போகுதுன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா என்ன? டாக்டர் ஷீதல், நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா எங்களுக்கு நடந்த இந்த லாஸை 2 மாசத்துல ரெக்டிஃபை பண்ண முடியும். அது நீங்க சொல்லக்கூடாது சார், டாக்டர் ஷீதல் தான் சொல்லணும். சாரி மிஸ்டர் பிரமோத், கண்டிப்பா அது என்னால முடியாது. What do you mean? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற கேவலமான வேலைக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா இப்ப எங்களுக்கு நடந்த லாஸுக்கு யார் பொறுப்பு? லாஸா? உங்க லாபத்துக்காக எல்லா ரூல்ஸையும் தூக்கி போட்டுட்டு நீங்க பண்ற வேலை தான் உங்களுக்கு முக்கியம்னா அதனால வர லாஸஸ்க்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு இன்னொரு லைஃபை கொடுத்தது இந்த ஹாஸ்பிட்டல் தான், மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் தான் எனக்கு இன்னொரு வாழ்க்கை லைஃப்ல கொடுத்திருக்கு. மக்கள் அதிக அளவுல எங்க பிரார்த்தனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? எல்லாரும் போற கோயிலோ மசூதியோ இல்ல சர்ச்சோ கிடையாது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான். ஆனா எத்தனையோ தடவை நம்ம அதெல்லாத்தையும் கேட்காம செவிடாவே இருந்துடுறோம். Stop your stupid explanation. If it's not done, I'm not going to keep quiet. உங்களால எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் பிரமோத், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னைய சேலஞ்ச் பண்றீங்களா? I'll make you pay for it. டாக்டர் ஷீதல், இது நம்ம ஹாஸ்பிட்டலோட எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். பணத்தை செலவு பண்ற ஆளுங்களாலேயோ இல்ல காஸ்ட்லியான மிஷன்ஸ்னாலேயோ இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகல. நம்ம தான் கடவுள் மாதிரி நீங்க நம்பிக்கிட்டு வராங்களே பேஷண்ட்ஸ், அவங்க நம்பிக்கை விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலும் நம்மளும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் காலேஜ்ல நம்ம படிச்சது MBBS-ஆ இல்ல MBA-வா? Stop it, Dr. Sheetal. இத பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பிலாசபியால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. லெட் மீ ஃபினிஷ். எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் பேஷண்ட்ஸே கேட்டாலும் டேஞ்சரஸான மெடிசன்ஸை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேனோ, சேல் பண்ண மாட்டேனோ இல்ல சஜஸ்ட் பண்ண மாட்டேனோ என் வெள்ளை கோட்டு மேல நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா உங்கள மாதிரி ஆளுங்கள்னால இது எல்லாமே வீணா போயிடுச்சு. அதனால நான் இப்பவே ரிசைன் பண்ணிட்டு போறேன். நீங்க தான் ரிசைன் பண்ணிட்டீங்களே, அப்புறம் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எங்க 2 பேரோட ஆனிவர்சரி வருது. சோ இந்த தடவை என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா, ஏதாவது gift கொடுத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல? இது நாங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த ஸ்பெஷல் போட்டோ. குட். அப்ப இந்த gift பார்க்கும்போது உங்க ஆளு மயங்கி போயிடுவாரு. சரி, நான் இந்த gift பேக் பண்ணிட்டு வரட்டுமா? பண்ணிட்டு வாங்க. நீங்க போன்ல பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
இதை பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். டன்டடாய் ஷீதல். ஹே தேங்க் யூ so much for everything. ஆர் யூ ஷூர்? எஸ், சிட்டியில் இருக்கிறத விட மகாபலிபுரமில் இருக்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப சேஃப்னு சொன்னான். சாரி. ஹாய் ராஜேஷ், ப்ளீஸ் கம். சரியான டைமுக்கு தான் வந்தீங்க. சீத்தல் பற்றி தகவல் கிடைச்சதா? அவங்க சேஃபாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுறேன். அந்த டிரைவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் கஸ்டடிக்கு வந்துடுவான். தேங்க்ஸ் டு நிதி. இவங்க மட்டும் வந்து ரிப்போர்ட் பண்ணலனா இந்த விஷயமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓ, தேங்க்யூ மிஸ் நிதி, யூ டன் ஏ கிரேட் ஜாப். சார், நான் என்னோட டியூட்டியை பண்ணேன், அவ்வளோதான். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சரிதானே? சரி, நான் கிளம்பட்டுமா? இன்னைக்கு நைட் டியூட்டி வேற இருக்கு. see you later, bye. சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். எங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே சார். ஆண்டி வீடு சூப்பரா இருக்கே. சார், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் பார்க்கும்போது சஸ்பெக்ட்ல இருக்கிற டாக்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்கள ட்ராக் பண்ணும் சார். ஆனா அதுல ஒரே ஒரு டாக்டர் மட்டும் மே 13th நைட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கார்ல போயிருக்காரு சார். ஆனா நெக்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வேற கார்ல போயிருக்காரு சார். இது ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஐ திங்க் he could be a prime suspect. வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இட் ஸ்மெல்ஸ் லைக் ஸ்டெரிலைசர். ஐ அம் டாக்டர் ஆரம். அவர் வாட்சை ரைட் ஹேண்ட்ல கட்டியிருந்தாரு. ஹலோ நிதி, நான் சொல்கிற விஷயத்தை கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. வி ஆர் வெரி க்ளோஸ் இன் தி கேச்சிங் தி சஸ்பெக்ட். ஐ ஹாவ் எனஃப் எவிடன்ஸ் இன் மை ஹேண்ட். ஓ ரியலி? அன்னைக்கு நான் அந்த ஆளை மீட் பண்ணேன். அம்மா தான் என்னை காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணா. லக்கிலி அவன் வாய்ஸ் என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆஸ் ஐ வாஸ் இன் எ கால் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் டாக்கிங் டு ஹிம். நான் அந்த கால் ரெக்கார்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அது அந்த டிரைவரோட வாய்ஸ் தானான்னு செக் பண்ணி சொல்கிறீங்களா? நான் கேட்டு சொல்றேன் சார், நீங்க அனுப்புங்க. ஓகே. யஷ், நான் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். வேலைக்காரி ஊருக்கு போயிருக்கா. சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு. நீயும் நிதியும் சாப்பிட்டுருங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நிதியையும் இந்த வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. சரி ஆண்டி, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க, வரி பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ, வரேன். ஓகே. ஹாய் அவினாஷ், என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நான் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி தான் காரை மெயின்டெனன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கண்டிப்பாக நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டேன். நான் திரும்ப வந்ததும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன்.